ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கேஃபா விளாக்ஸ். வாங்க நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸ் கேட்ட ரெசிபியும் நம்ம ட்ராவலுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஈஸியான ரெசிபியாக தான் பார்க்க போகிறோம். சிக்கன் காட்டி ரோல் இதை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு 1/2 kg போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதோட ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கணும். தனி மசாலா, பெப்பர் தூள், ஜீரகத்தூள், மஞ்சள் தூள், உப்பு, கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே ஊற வச்சுருங்க. இப்போ இதுக்கு தேவையான காய்கறிகளையும் கட் பண்ணிக்கணும். வெங்காயம், தக்காளி, குடமிளகாய் இதையும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு கடாய் ஹீட் ஆனோடனே கொஞ்சமாக ஆயில் விட்டு ஆயில் ஹீட் ஆனோடனே நம்ம ஊற வச்சுருந்த சிக்கனையும் இதில் போட்டு ஃப்ரை பண்ணணும். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி, குடமிளகாய் அதையும் இதோடு சேர்த்துக்கிறணும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக உப்பையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வேகணும். லோ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சு வேக வைங்க. நல்லா மசிஞ்சு வரணும். இந்த மாதிரி நல்லா வெந்து மசிஞ்சு வரணும். இப்போ இதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கிறணும். ஏன்னா அப்போ தான் அதை நல்லா திக்காகவும் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கிரேவி நல்லா ட்ரை ஆகணும். அப்போ தான் நம்ம சப்பாத்திக்கு ரோல் பண்ண சொல்ல நல்லா வரும். இந்த மாதிரி நல்லா ட்ரையாக இருக்கணும். இப்போ இதையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு முட்டையை கொட்டி ஊற்றுங்க. கொஞ்சமாக பெப்பரும் சால்ட்டும் சேர்த்து அதையும் நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இதுக்கு நம்ம ரெடிமேட் சப்பாத்தி, பரோட்டா எது வேணாலும் வச்சு ரோல் பண்ணலாம். நான் இன்றைக்கி எடுத்தது நம்ம வீட்டில் பண்ண சப்பாத்தி தான். ஸ்டவ் ஆன் பண்ணி அதுக்கு மேலே ஒரு தவா வச்சு கொஞ்சமாக ஹீட் ஆனோடனே ஆயில் இட்டு நம்ம பீட் பண்ணி வச்சுருந்த எக்கை இதில் போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்த சப்பாத்தியும் அதுக்கு மேலே போட்டு இப்படி ப்ரெஸ் கொடுக்கணும். நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி இப்படி அதுக்கப்புறம் இப்படி திருப்பி போடணும். இப்படி திருப்பி போட்டால் அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கன் ஸ்டஃப்பையும் அதுக்கு மேலே வச்சு கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப், மைனஸ், க்ரீன் சட்னி இதையெல்லாம் மேலே கொஞ்சமாக ஊற்றி ரோல் பண்ணிடணும். இப்படி இந்த மாதிரி செஞ்சு கொடுக்க சொல்ல பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி கிட்ஸுக்கு லஞ்ச் பாக்ஸில் செஞ்சு கொடுங்க. நம்மளுமே ட்ராவல் பண்ண சொல்ல இந்த மாதிரி எடுத்துகிட்டு போனால் ஈஸியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கட்டாயம் உங்களுக்கும் பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.